மீண்டும் மஞ்சப்பை விழிப்புணர்வு திட்டத்தின் மூலம் 25% பிளாஸ்டிக் பயன்பாடு குறைந்துள்ளதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பசுமை புத்தாய்வு திட்டத்தின் கீழ் மஞ்சப்பை விருதுகள் மற்றும் பசுமை முதன்மையாளர்கள் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் பிளாஸ்டிக் பயன்பாடுகளை முற்றிலும் தவிர்த்த 3 பள்ளிகளுக்கு மஞ்சப்பை விருதும், இவற்றில் முதலிடம் பெற்ற பள்ளிக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்பட்டது. தொழிற்சாலைகளில் மலர் வளர்த்தல் மற்றும் சிறந்த இயற்கை சேவைகளுக்கான பசுமை முதன்மையாளர்கள் விருது ஆகியவை வழங்கப்பட்டது. தொடர்ந்து நீர்நிலைகளில் மாசுபாட்டை தவிர்க்க நீல்படை என்ற விழிப்புணர்வு அமைப்பு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மெய்யநாதன், மஞ்சப்பை வெண்டிங் மெஷின்களில் UPI போன்ற டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் மூலமாக மஞ்சப்பை பெறும் முறையை அறிமுகப்படுத்த உள்ளதாக குறிப்பிட்டார். நீர் மாசு, காற்று மாசு போல ஒலி மாசு குறித்தும் தொடர் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும், அதிக ஒலி அளவு கொண்ட பட்டாசுகளை பயன்படுத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் மெய்யநாதன் கூறியுள்ளார்.